முத்து ஷெட்டில் இருக்காரு. அங்கேருந்து மீனாவோட அம்மா வராங்க. வாங்க அத்தை, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. இல்லைப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சத்யா வந்து அந்த சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவை விரும்புறது எல்லாமே தப்பு தான். அவனுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை, உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னா அப்படின்னு முத்து கேட்குறாரு. மீனா தான்ப்பா சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் ஃபஸ்ட்டு கோவப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு முத்து கேட்குறாரு. அந்த சிந்தாமணி ஏற்கனவே மீனாவை கத்தி வச்சு ஆளெல்லாம் ரெடி பண்ணி குத்தினான். அவள் ஒன்றும் நல்லவ கிடையாது. அந்த குடும்பம் என் பையனுக்கு வேண்டாம். என் பையனோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் சத்யாவோட அந்த லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மாப்பிள்ள, தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. முத்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படியே வீட்டுக்கு வராரு. மீனா அப்படியே கோவமாக உள்ள ரூமில் இருக்காங்க. முத்து வந்த உடனே கேட்குறாரு, மீனா, எதுக்காக போய் உங்கள் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்? நான் தான் சொல்ல வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? சத்யாவை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாமா? எல்லாமே தெரியணும்ல, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ சொன்ன, ஆனால் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, சத்யாவுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பின்ன அந்த சிந்தாமணி அந்த அளவுக்கு ஒன்று நல்லவ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எப்பவும் போல் ரோகிணியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாமே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி நடந்த எல்லாத்தையுமே மனோஜ் அந்த நிச்சயம் பண்ண பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மனோஜ் வந்து என்னோடய உயிர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போ கூட கோர்ட்டில் டிவோர்ஸ்லாம் தரல, 6 மாதம் கழித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதம் 25,000 பணம் எனக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு வீடு எடுத்து என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ரோகிணி மனோஜ் அந்த நிச்சயம் பண்ண பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்தோடு வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. வந்த உடனே அந்த பொண்ணோட அப்பா அப்படியே கத்துறாரு. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? குடும்பமாக சேர்ந்து எங்களை ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்வேதா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. ஆமாண்ணா, நடக்கிறது எல்லாமே உண்மை தான். ரோகிணியை போயிட்டு இவ பார்த்துருக்கா, அதனால தான் அவங்க எல்லா உண்மையும் சொல்லியிருக்காங்க. மனோஜுக்கு டிவோர்ஸ் இன்னும் கிடைக்கலையாம். அது மட்டும் இல்லை, மாதம் 25,000 பணம் கொடுக்கணுமா 6 மாதத்துக்கு. தனியாக வீடு எடுத்து ரோகிணியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க. டிவோர்ஸ் கிடைக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ் கிடச்சிரும்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்துறீங்க? நாங்கள் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்கோம், மனோஜை வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே எல்லாரையும் சேர்ந்து ஏமாத்துறது தப்பு தானே? சரி, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏமாத்துனாங்க, பரவாயில்ல. நீங்கள் இந்த வீட்டோட பெரியவர் தானே, நீங்களும் பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கேட்குறாங்க. அண்ணாமலை அப்படியே பார்க்குறாரு. என்ன விஷயம், என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, கிடச்சிருங்க டிவோர்ஸ், வாயை மூடு. அப்போது இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அந்த கோர்ட்டில், எல்லாத்தையும் நீ வீட்டில் மறைச்சி வச்சுருக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக தவடிலே ஒரு அறை விடுறாரு. அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. பாருங்கள், அவங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க, எனக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, என் பொண்டாட்டி இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா பொய் சொல்கிறவர் கிடையாது, எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் வீட்டில் சொல்லவே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது, சரியா? அதோடு இந்த பேச்சை விட்டுருங்க, தயவு செய்து திரும்பி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட குடும்பம் அங்கேருந்து கோவமாக அப்படியே எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. என்னடா இது, கல்யாணம் நின்றுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனசுக்குள்ளே பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அண்ணாமலை ரொம்ப கோவமாக உள்ளே போகிறாரு. முத்து, மீனா எல்லாருமே